இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா நான் பல காலம் அதில் இருந்ததுனாலயா இல்லை அதில் இருக்கிற லைஃபா எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் இன்னைக்கும் நான் வந்து லைஃப்பில் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் நான் நாடகம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு சினிமாவில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை. ஆனால் நான் மிஸ் பண்ணுற ஒன்று ஸ்டேஜ். இப்போ கூட இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்து எனக்கு தான் தெரியும். அந்த அந்த ஒரு பயம், அந்த ஒரு இன்னைக்கும் ஸ்டேஜை பார்த்தா ஒரு ஆச்சரியம் எனக்கு இன்னைக்கும் அந்த ஸ்டேஜ் மேலே இருக்கு. அதுதான் என்ன இன்னும் வாழ வச்சுட்டு சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் கமல் சாரோட மருநாயகன் நடித்தேன். கன்னத்தில் முத்தமிட்டால், குட்டி குட்டி ரோல், இயற்கை. ஆக்சுவலாக கன்னத்தில் முத்தமிட்டால நிறைய நடித்தேன். அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நீ நடிச்சது போதும் 2 சீன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிரேக்குன்னு சொன்னால் எனக்குலாம் தெரியும். தூள்னு ஒரு படம். அதில் தான் எனக்கு என்னை பரவலாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தின படம். ஆனால் அந்த படம் வந்து அதில் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் என்னென்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட்டாக இருக்கு அப்படின்னு போய் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். ஒரு வண்ணாரப்பேட்டில் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே நிறைய லோக்கல் ப்ராப்ளம்லாம் வருவாங்க. படம் பார்த்துட்டு இருந்தோம். என்னுடைய கேரக்டர் வந்து எல்லாம் நடந்துட்டு இருந்தது. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய க்ரௌட் உட்காந்துருந்தாங்க. அவங்க பேசிக்கிறாங்க, இவன் தெரியும்டா, ராயபுரத்தில் இருந்தால் மச்சான் அந்த பையன் 3 கொலை பண்ணிக்கிறான்டா, இன்னும் சினிமாவில் வந்துட்டான் அப்படின்னா. கொலையா? என்னைய ஒரு அளவு இல்லையா? எனக்கே எனக்கு சந்தேகமா இருக்கு. பக்கத்துல இருக்கலாம் ஒரு மாதிரி பாக்குறான், தெரியாம ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டானோ. அந்த அனுபவமே எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் விரும்மாண்டி என்ன வேற ஒரு தளத்துக்கு கொண்டு வந்த படம். அதுக்கு நான் என்னைக்குமே கமல் சாருக்கு நான் நன்றி கடன் பண்றேன். இது ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அது மீறிய விஷயம். அந்த படத்துல ஒர்க் பண்ணும் போது ஒரு 100 படத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கூட நான் ஒர்க் பண்ணேன். அந்த அனுபவம் வந்து எனக்கும் லைஃப்ல கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான அனுபவம் எனக்குமே கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நீங்களே பார்த்தீங்க ஒரு படமா அப்படியே வந்து வெயில் எனக்கு இன்னொரு பிரேக். நான் அனுபவிச்ச நிறைய கதாபாத்திரம், நான் பார்த்த நிறைய கேரக்டர்ஸோட பிரதிபலிப்பு தான் இந்த படம். ஒரு இதுவாக சொல்லணும்னா, நான் அந்த படத்தில் பண்ண ரோல் வந்து என் அண்ணனே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இது வாழ்க்கைக்கு ரொம்ப அருகில் இருந்த அந்த பாத்திரம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சு. ஸோ அதோட அவுட்புட் தான் அந்த படம். அது சரியா நான் நடிச்சிருக்கேன்னா எனக்கு தெரியாது, பட் ஐ ட்ரைட் சம்திங். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பல படங்கள். இன்னைக்கு நேற்று ரிலீஸ் ஆகிருக்கணும் வெடிகுண்டு முருகேசன், அடுத்த 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் நான் கூத்திலிருந்து நாடகம் பிறகு சினிமா. ஸோ இனிமேல் நான் உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் நான் பதில் சொல்றேன். குசேலன் ஒரு நல்ல அற்புதமான அனுபவம். அகைன் ஒரு பிரமாதமான நடிகர் ரஜினி சார், ஒரு நல்ல ஹியூமன். அவரோட நடிச்ச அனுபவம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு அனுபவம். அது எப்படின்னா, அவர் ரொம்ப சிம்பிளா, எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சிம்பிள் அதெல்லாம். அதே மாரி அவர் வந்து தன் வேலை அவ்வளோதான். அவர் வேலையை பார்ப்பாரு. எனக்கு இது கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த விதத்திலையும் தன்னுடைய அந்த ஸ்டார் அது கொண்டு அமுக்கிறதோ இல்லை அந்த பாதிப்பு வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ஒரு அருமையான மனிதர். அந்த அனுபவம் ரொம்ப சிறப்பான அனுபவம். ராமன் நானே செய்த தேடிட்டு தான் இருக்கேன். ராமன் தேடி சீதைன்னு சொல்லனா, எனக்கு வந்து நான் நாடகத்தில் இருக்கும்போது எங்க குரு சொல்வாரு, தமிழ
தமிழா உச்சரிக்கன்னு சொல்லுவேன். ஆனா அது சரியா பண்ணணும்னு எனக்கு தெரியல. குரு நான் முத்துசுவாமி. இப்போ நான் வந்து நிறைய இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐயா வைரமுத்து ஐயாவோட அவர் வார்த்தைகள் இருக்குல்ல அவ்வளோ சுத்தமா அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் வேலையில இருந்து தான் பண்ணணும். ஒரு சினிமாலையாவது நம்ம ட்ரை பண்ணோம்னா ராமன் தேடிய சீதையில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரோல் எங்கேயும் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் பேசாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாங்க சாரின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால சாரி ஒரு வார்த்தை சொல்லுவோம். மற்றபடி ரொம்ப கான்சியஸா தமிழ் மட்டும்தான் பேசணும்னு அடம் பிடிச்சி அந்த படம் பண்ணோம். ஆனா சரியா போல, அது வேற விஷயம். தமிழா பேசுங்க. அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ். அகைன் மும்பை எக்ஸ்பிரஸும்